எங்களுடைய அரசியலுக்கு வந்து புதிய ஆளுநர்களை மந்திரித்து அறிவிப்பு கொடுத்து ஆண்டவர்களுடைய ஆட்சியை எங்களுக்கு குறைவாக இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்குரிய ஆளுநர்களே, எங்களுடைய முன்னாள் அமைச்சரை அருட்தந்தை ரவிச்சந்திரன் அவர்களே, மூத்த குரு அருட்தந்தை ஜோயிஸ் பந்தனியா அவர்களே, ஆலய விருப்பப்பட்ட சபை செயலாளர் செல்வி மயூரி அவர்களே, கட்டடக்குழு செயலாளர் திரு கயான் அவர்களே, இங்கு எங்களுடைய அழைப்பையை வரவேற்கின்ற பெரியவர்களே, விருந்தினர்களே, அன்பார்ந்த பங்கு மக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த மகிழ்ச்சி பொங்குகின்ற வேளையிலே என்னுடைய நேர வணக்கங்களை நானும் தெரிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆலயம் இது அழகான ஆலயம், ஆண்டவராலே அணி செய்யப்பட்ட ஆலயம், ஒரு அழகான ஓவியம் என்ற வருகை பாடலோடு இந்த திரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த நாளுக்காக வேண்டி கண்பிடித்து உடல் சோர்ந்த போதும் நலம் வளர்ந்து விடாமல் போராடி எங்களுக்கு வழிபாட்டுக்கு ஒரு ஆலயத்தை அமைத்த பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். நீண்ட நாள் எதிர்பார்த்து எங்களுக்கு கைகூடி இருக்கின்றது. இந்த நாளை இறைவன் பல நற்செயல மனிதர்களாக எங்களுக்கு நிறைவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே நான் நம்பிக்கையோடு நினைக்கிறேன். அவர்களை என் மனத்தன்னம் கொண்டு வருகின்றேன். இந்த நேரத்தை அவர்கள் எல்லோரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு என்னாலே சொல்ல முடியாது. நீங்களும் பொறுமையை இழந்து விடுவீர்கள். ஆனாலும் பொதுவாக நான் அவர்களை இந்த வேளையிலே நம்பிக்கையோடு நினைக்கிறேன். அவர்களுக்கு இறைவன் அவர்களுடைய உழைப்பு கேட்டு சம்பாவனையை கைமாறையும் ஆசிரியரையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே காட்டுகிறேன். இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய அருள்வளங்கள் நிறைந்து வழிந்து ஓடுகின்ற இந்த ஆலயத்திலே நீங்களும் காலமும் மகிழ்ச்சியோடு ஒன்றுகூடி உங்களுடைய அபிலாஷைகளை ஆண்டவருக்கு உணர்ந்து அவற்றையெல்லாம் நிறைவாக பெற்று ஒன்றுபட்ட சமூகமாக ஒற்றுமையாக நீங்களும் வாழ இந்த ஆலயத்திலே வழிபாடுகளை ஒன்றொன்று நடாத்த எல்லோருக்கும் இறைவன் ஆசி அருள வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தித்து நீண்ட நேரம் உரையாடாமல் என்னுடைய உரையை குறித்து கொண்டு வருகின்றேன். இந்த வழியிலே ஆலய இயக்குப்பணி செயலாளர் செல்வி மயூரி அவர்களை வரவேற்பை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன்.